வெல்கம் டு நாமக்கல் அசோசியேஷன் பேசுனேங்க. இப்போ நான் எங்கே இருக்க சொல்லி பார்த்தீங்கன்னா நேபாளில் தான் இருக்கிறேன். அதாவது இப்போ இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தொப்பூரில் இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்களா? அது இப்போ தான் நியூஸே தெரியும் எனக்கு. அது நடந்து இப்போ 2-3 நாள் பக்கம் ஆகிப்போச்சு. 3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு நியூஸே இப்போ தான் தெரியும். ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க அது நடந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா லாரி டிரைவரு டெத் ஆகிட்டாங்க. அம்மா நல்ல வேலை தப்பிச்சு க்ளீனாக ரெட்டி குடிச்சிட்டு அப்படி கீழே. அது முழுசாக எனக்கு தெரியல. அதாவது தொப்பூரில் என்ன பண்ணியிருக்கோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சென்டரில் கட்டை வச்சுருக்கோனுங்க. மேலேருந்து கீழே இறங்குறாங்க பார்த்தீங்களா? அதாவது பெங்களூர்லேருந்து ஊர் பக்கம் வராங்க பார்த்தியா, அந்த இறக்கத்தில் வந்து கட்டை சென்டர் வச்சுருக்கோன்னு. சென்டர் வச்சுருந்தாங்கன்னா கார் வந்து லெஃப்ட் சைடு போகிற மாதிரி இருக்குது, ரைட் சைடு பெரிய வண்டிங்க ஹெவி வீக்ஸில் வண்டிக்கு போகிற மாதிரி இருக்குது. அப்போ ஆக்சிடென்ட் எதுவும் ஆகாது. முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா கார் மேலே தான் தப்பு. கார் மேலே தான் தப்பு, லாரி மேலே எந்த தப்புமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படித்தான். சென்டர் கட்டை வச்சுருந்தாங்கன்னா கார் லெஃப்ட் சைடு போயிருக்கு, ஹெவி வீக்ஸில் வண்டி ரைட் சைடு போயிருக்கு. எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. மேலேருந்து பாதுகாப்புக்கு போலீஸ் மேலே நின்றுக்கோணும். ஒரு வண்டி இப்போ கீழே இறங்குதுன்னா இன்னொரு வண்டி கீழே அப்படி ஒரு 10 அடி கேப்பு 20 அடி கேப்பில் வண்டி விட்டுட்டே இருந்திருக்கோணும். அப்போ தான் அந்த ஆக்சிடென்ட் தடுக்க முடியும். தொப்பூரில் நடந்தது மிகப்பெரிய ஆபத்து. எல்லாமே நம்ம காருக்காரங்க பண்ணுற வேலை தான், வேறு யாருமே பண்ணல. ஏன்னா எல்லாம் தூரத்தில் ஒரு 3000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் வராங்க போகிறாங்க, தூக்கங்கிட்டு வருவாங்க அப்படின்னு காருக்கு தெரியறதில்ல. அவங்க வாட்டுக்கு வராங்க, உள்ளே வராங்க, சடன் பிரேக் அடிக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. எனக்கே அப்படி தான் ஏகப்பட்ட இது நடந்திருக்குது ஹைதராபாத்லேருந்து வரும்போது. என்ன பண்ணுறது, கட்டை வச்சுருக்கோன்னு சென்டரில் கட்டை வச்சுருந்தாங்கன்னா லெஃப்ட் சைடு லைட் வீக்ஸில் ரைட் சைடு ஹெவி வீக்ஸில் அப்படி மாறி போயிருக்கு. இனிமேல் பண்ணுவாங்க, அப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது கரெக்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.